வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாய் கவனிக்கணும். பொதுவாக ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னாலே அது என்னன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். பிள்ளை பிறந்த உடனேயே எல்லாரும் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அதுவும் ரொம்ப அழகுள்ள பிள்ளையா இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப அழகா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படின்னு சொன்னா உடனே அந்த குழந்தையினுடைய போட்டோவை எடுத்து அதை உடனே எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்லையோ இன்னும் சோசியல் மீடியால உடனே போட்டுருவாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, வேதம் சொல்லுது, ஒரு ஆண் அவள் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அது அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் அவள் ஒளித்து வைத்தாளாம். அப்போ சில காரியங்கள், சில அற்புதங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அற்புதங்கள் நம்ம நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கலாம். அது ஊர்ல இருக்கிற அனைவருக்கும் தெரிஞ்சா ஒரு ஆசீர்வாதமான சாட்சியா இருக்கலாம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, இந்த வசனத்தின்படி நம்ம பார்ப்போமே ஆனால் சில ஆசீர்வாதங்களா ஆண்டவர் நமக்கு தரும்போது அது அழகா இருந்தாலும், அது நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதா இருந்தாலும், ஆண்டவர் அதை எப்படி அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதை என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ 3 மாதம் நீ ஒளித்து வைத்துக்கொள். நீ வெளியில சொல்ல வேண்டாம், நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அதை சாட்சியா கூட சொல்ல வேண்டாம். நம்ம நிறைய பேர் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, சில காரியங்கள், சில சாட்சிகளை நம்ம நிறைய நேரத்தில் எல்லாருக்கும் சொல்லுவோம். இந்த சாட்சிகளை எல்லாருக்கும் சொல்றதுல கூட என்ன இருக்குன்னா ஆபத்து இருக்குது. இங்க ஒருவேளை இந்த தாயார் இந்த சாட்சியை சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எங்க வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது, அது ரொம்ப அழகா பிறந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, அடுத்த நிமிஷம் எகிப்தில் இருக்கிற ஆட்கள் அந்த பெரிய ஆட்களெல்லாம் அந்த குழந்தைய ஒன்று கொண்டு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா நைல் நதியில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் என்ன பண்ணணும்னா அவங்கள கொல்லணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்போ சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்க இதுல ரொம்ப ஞானம் உங்களுக்கு தேவை. என்ன அப்படின்னா, சில சாட்சிகளை சில நேரங்களில் நம்ம வெளியே சொல்லவே முடியாது. அது நமக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியணும். அதை ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல நம்ம துதிச்சுட்டு அப்படியே நம்ம விட்டுறணும். இது ஒரு மிகப்பெரிய ஞானம். இல்லை, என்னுடைய சாட்சி ஒளித்து வைக்கக்கூடிய சாட்சியை ஒளிச்சு வைக்காம நீங்க ரொம்ப வெளியில எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, எப்படி யோசேப்புனுடைய பலவர்ண அங்கி அவங்க உறிஞ்சு போட்டாங்களோ அதே போல சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கே நிறைய பொறாமைகள் உண்டாகும், நம்முடைய சாட்சிகளுக்கே நிறைய பொறாமைகள் உண்டாகும். அப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரே சில காரியத்தை என் வாழ்க்கையில ஒளித்து வைக்கணும்னு நீங்க அனுமதிச்சீங்கன்னா, அதை அப்படியே ஒளித்து வைக்கக்கூடிய ஒரு ஞானத்தை, கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வேதத்துல வாசிக்கும் போது, நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் வாசிப்பீர்களே ஆனால், அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளினால் என்னை இருக்க கட்டினால் நான் வளர்ச்சியமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன் என்றான். கவனிங்க, இந்த இடத்துல நம்ம 2வதாக நம்ம இந்த 5வது நாளில் ஒன்று ரொம்ப அழகாய் கவனிக்கணும். இங்கே சிம்சோன் என்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு கயிறுனால கட்டுகிறாரு. அப்படின்னா மற்றவர்கள் கட்டுகிற ஒரு வாழ்க்கை,
அப்படின்னா அவனுடைய சம்மதத்தோடு கட்டின கட்டுகள், அவனுடைய விருப்பத்தோடு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய கட்டுகள் இருக்கிறது. இந்த கட்டுகள் எல்லாம் இந்த 100 நாட்கள் ஜெபத்துல இந்த கட்டுகளை உடைக்கணும். ஆனா இதுல இருக்கிற சில கட்டுகள் என்ன கட்டுகள் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சம்மதத்தோட இருக்கிற கட்டுகள் நிறைய இருக்கும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ இந்த சிம்சோன் இவர்களை இன்னொருத்தர் சம்மதம் இல்லாம கட்டல, இல்லைன்னா இன்னொருத்தர் வேணும்னு இவன் பலசாலியா இருக்கிறான், இவனை எப்படியாவது கட்டிடலான்னு கட்டல. இவனுடைய சம்மதத்தோட தெளிலால் சொல்லி அங்கே இருக்கிறவர்கள் சரி என்ன கட்டுங்க அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனே கட்ட சொல்றான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளுக்கு உங்க சம்மதம் காரணமா இருக்கா? நீங்க தான் சம்மதிச்சீங்களா? நீங்க சொல்லி தான் பிசாசு உங்களை கட்டி வச்சிருக்கிறானா? நீங்க அதுக்கு ஓகே சொன்னீங்களா? நீங்க செஞ்ச பாவம் அதுக்கு காரணமா இருக்கா? நீங்க செஞ்ச தவறு அதற்கு காரணமா இருக்குதா? அப்போ நீங்க அந்த கட்டுகளை கட்டுறதற்கு அனுமதி கொடுத்ததுனால நீங்க அதை நீங்க கேன்சல் பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் இந்த மாதிரி நான் தான் அனுமதிச்சேன், பிசாசு வர்றதுக்கு நான் தான் அனுமதிச்சேன், என்ன நீங்க என்ன மன்னிச்சிருங்க. பாருங்க, சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு 22 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப தங்கச்சி அப்படியே பல நாட்கள் தூங்காம பைத்தியம் போல, அப்படியே பைத்தியம் பிடிக்கிறது போல இருட்டடைஞ்சு பழைய ஒரு துணியை போட்டுட்டு அவங்க அம்மா அப்பா இந்த இடத்துல கூட்டிட்டு வந்தாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பிசாசுக்காக அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த தங்கச்சி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம மேல மொட்டை மாடியில போய் பிசாசு அப்படின்னா அந்த படத்துல, சினிமா படத்துல எந்த படம் ஹாரர் மூவி மாதிரி அப்படின்னா அந்த இந்த பிசாசு வர்ற மாதிரி அந்த மூவிஸை பார்த்து 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 ஒரு நாள் ஒரு மூவி பார்க்கும்போது அந்த மூவில இருக்கிற பிசாசு கேக்குதாமா, நான் உனக்குள்ள வரட்டுமா, நான் உனக்குள்ள வரட்டுமா, நான் உனக்குள்ள வந்தா நான் உன்னை இப்படி பலசாலியா மாத்துவேன், நான் உனக்குள்ள வந்தா எல்லாரையும் அட்ராக்ட் பண்றதுக்குள்ள தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு அந்த அந்த மொபைல்ல பார்த்து பார்த்து, எஸ் நீ எனக்குள்ள வா, நீ எனக்குள்ள வா, நான் இடம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த நாளையில ஏதோ ஒரு ஷாக் அடிச்சது மாதிரி, சில்லுன்னு குளிர்றது மாதிரி இருந்திருக்குது. அன்னையிலிருந்து தூக்கம் போயிருச்சு, அன்னையிலிருந்து அவளுடைய வாழ்க்கை அப்படியே தலையிலா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது அது ஆடும்போது நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா, இவ தான் என்ன வருந்தி அழைச்சா, இவ தான் என்ன விருப்பமா கூப்பிட்டா. இப்போ இந்த பிள்ளைக்கு சுயநினைவே வர மாட்டேங்குது. நான் சும்மா இருக்கும்போது சொல்றேன், இல்லை நான் கேன்சல் பண்றேன், எனக்கு அது வேண்டாம். அந்த பிசாசு துரத்தப்படுவதற்கு எவ்வளவு பாடு தெரியுமா? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களாகவே வருவித்தது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இல்லாத நேரத்தில், நமக்கு தெரியாத நேரத்தில் சில கட்டுகள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனா உங்களுடைய அனுமதியோடு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டு நீங்க மனம் திரும்பாம அந்த கட்டுகளில் இருந்து நீங்க விடுதலை ஆகவே முடியாது. அதனால இந்த 5வது நாள் உங்களுக்கு அப்படிப்பட்ட கட்டுகள் ஏதாவது இருக்குமானா, அது நீங்கள் காரணமாய் இருப்பீர்களே ஆனால், நீங்க அதுக்கு ஓகே சொல்லி இருப்பீங்கன்னா, நீங்க அந்த காரியத்திற்கு யாருக்கும் தெரியாம நீங்க சைன் போட்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு அந்த சத்துருவை பார்த்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு எனக்கு அந்த அறிவு இல்லை, ஆனால் இன்றைக்கு இயேசுவினுடைய ரத்தம் என் மேல் இருக்கிறது, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அந்த கட்டுகளுக்காக நான் வருந்துகிறேன், அந்த கட்டை கட்டுவதற்கு இனி உனக்கு அனுமதி இல்லை. அதற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க கேட்க அந்த கட்டுகள் நம்மை விட்டு முழுவதுமாய் விலகும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்படியே கைகளை மேல உயர்த்தி, நீங்க அனுமதிச்சு ஏதாவது கட்டுகள் உங்களுக்கு இருக்குமானால் சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோட. அப்பா இயேசுப்பா, நீர் ஒரு இரக்கத்தை செய்யுங்கப்பா, நான் தான் அந்த கட்டுக்கு காரணம்,
நான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம், பிசாசு இந்த மாதிரி கட்டுகிறதற்கு நான் தான் அந்த வழி வகுத்தேன். ஆனா இப்ப இயேசுவின் நாமத்தினால அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன், கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை நான் பேசினதற்காக என்னை மன்னியும், இந்த வார்த்தையை நான் சொன்னதற்காக என்னை மன்னியும் ஆண்டவரே, இப்படி நான் என்னை ஒப்பு கொடுத்ததற்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரருடைய மனைவியா இருக்கிறவர்கள் அவர்களுடைய புத்தகத்துல ஒரு சாட்சியை எழுதியிருந்தாங்க. அப்ப அந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஊர்ல அன்னைக்கு இருந்ததுல இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் அப்படின்னா அந்த லேடிஸ் எல்லாருமே இந்த முட்டி வரைக்கும் முட்டி வரைக்கும் ட்ரெஸ் பண்றது அவங்களுக்கு ஒரு வழக்கமா இருந்திருக்குது. அது ஒரு ஸ்டைல். அப்படின்னா ஃப்ராக் மாதிரி போட்டு கீழே அந்த காலுடைய கீழே முட்டிக்கு கீழே அந்த காலை காமிச்சு அப்படின்னா அந்த ஷூ போடுறது வழக்கம் அவங்களுக்கு. அது எல்லாருமே ஸ்டைல் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால எல்லாரும் இவங்க காலேஜ் படிக்கும்போது பார்க்குற எல்லா பிள்ளைகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த முட்டிக்கு கீழே அந்த காலை ரொம்ப அழகா காமிச்சிட்டு வர்ற மாதிரி இவங்களுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த கால்களை ரசிப்பாங்களாம். ஆனா இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, இவங்க கால் இவங்களுக்கு நினைச்சது மாதிரி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கருப்பா அப்படின்னா நிறைய அந்த முடிகள் எல்லாம் வளர்ந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களால அப்படி அதை செய்ய முடியாதனால ஒவ்வொரு நாளும் காலை பார்த்து சபிச்சுட்டே இருப்பாங்களாம். நீ மோசமான காலு, நீ எதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அப்படியே இருக்கிறதுனால உன்னாலதான் இந்த கால் எனக்கு வந்துச்சு, உனக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய காலுக்காக அப்படியே இவங்க ஏதாவது ஒன்று பேசிடுறது. அடுத்து நீ இருக்கிறதுக்கு உடஞ்ச காலா பிறந்திருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு இப்படி இந்த காலா வந்தா அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. திருமணமானதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால் வலி அவங்களால தாங்கவே முடியாதமா. 15 நிமிஷம் நடந்துட்டாங்கன்னா திரும்பி 1 மணி நேரம் சேர்ல உட்காராம அடுத்து அவங்களால டிராவல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு வியாதி அங்க இருக்கிற எல்லா டாக்டர் இடத்துலையும் போய் செக் பண்ணா யாருமே அதுக்கு பதில் சொல்ல. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனா என்னமோ தெரியல உங்களுக்கு வலிக்குது. அவங்க வலியை யாராலையுமே சரி பண்ண முடியல. அப்ப இன்னும் எரிச்சல் மேல எரிச்சல் வந்திருக்குது. பிறக்கும் போதே எனக்கு இந்த காலில் தான் பிரச்சனை, எனக்கு இந்த காலில் தான் பிரச்சனை, எதுக்கு இந்த கால், இதை பேசாம வெட்டி போடலாமா. அப்போ ஒரு ஊழியக்காரஇடத்துல ஜெபம் பண்ணும்போது அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாராமா, இந்த மாதிரி நீ ஒரு காலத்துல உன்னுடைய கால் இப்படி இருக்கிறதுனால உன் காலை பார்த்து நீ சபிச்சிருக்கிறியா, நீ இப்படி பேசி இருக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமா ஆமா எனக்கு பிறந்ததுல இருந்தே எனக்கு பிடிக்காத ஒண்ணுதான் என்னுடைய கால் தான். அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாராமா, நீ அதற்காக மன்னிப்பு கேளு, இந்த வியாதி வேற யாராலையும் வரல, உன்னாலதான் வந்திருக்குது, இந்த வலிக்கு காரணம் நீதான், நீதான் இதை உண்டு பண்ணின, இந்த கட்டு வேற யாராலையும் கட்டப்பட்டதில்லை, நீயே அனுமதி கொடுத்து கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த போதகருடைய மனைவி அழுது ஒப்பு கொடுத்து, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு தந்த இந்த கால்களுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதுக்கு பிற்பாடு இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கர்த்தர் விடுதலையாக்கி, பரிபூரணமாய் விடுதலையாக்கி, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களாகவே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சத்துருடைய கையில போய் நம்ம விழுந்துடக்கூடாது, பிசாசனுடைய கையில நம்ம போய் விழுந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர் சில டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில வெறுப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் மேலேயாவது அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை தாங்களே அழிக்கிற சக்திகளாய் மாறுவார்கள். உங்களை கத்தி எடுத்து நீங்க குத்துறதுனால மட்டும் நீங்க அழிஞ்சிட மாட்டீங்க, உங்களை கத்தி எடுத்து வெட்டுறதுனால மட்டும் நீங்க அழிஞ்சிட மாட்டீங்க. நீங்க உங்களை குறித்து பேசுற வார்த்தையை சரியா பேசலைன்னா கூட அந்த வார்த்தை ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாய் கணக்கு தீர்க்கும், நியாயம் சொல்லும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அழிச்சிடவே கூடாது, நம்ம நாசம் பண்ணிடவே கூடாது. நம்மளை நல்லா வைக்கக்கூடியது யார் அப்படின்னா, முதல்ல நான் தான் என்ன நல்லா வச்சுக்கணும், முதல்ல நான் தான் என்ன நல்லா பார்த்துக்கணும், முதல்ல நான் தான் என்ன ரொம்ப அப்ரிசியேட் பண்ணணும், முதல்ல நான் தான் என்ன தட்டி கொடுக்கணும், முதல்ல நான் தான் பரவாயில்ல நீ எழும்பு அப்படின்னு நான் தான் என்ன உற்சாகப்படுத்தணும். சகல காரியத்தையும் ஆண்டவர் முதல்ல யாருக்குள்ளதான் தந்திருக்கிறார்னா நமக்குள்ளேயே தந்திருக்கிறார், எனக்குள்ளேயே தந்திருக்கிறார். எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் யாரு தெரியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் நான் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர் யார் தெரியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர் நான் என்னதான்.
முதல்ல கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு. அதற்கு அப்புறம் என்னை உந்தி தள்ளுகிற, என்னை சுகமாக்குற, என்னை முன்னோக்கி நகர்த்துகிற எல்லாவற்றையும் யார் எனக்குள்ள வச்சிருக்கிறார்னா கர்த்தர். இன்னொருத்தருக்குள்ள இல்ல, எனக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்குள்ளேயே வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயே ஆண்டவர் வைத்திருக்கிறார். தாவீது எப்படி ராஜாவானா? தாவீதுக்குரிய தலைவன் யாரு? தாவீதுக்கு ஆலோசகர் யாரு? வேதம் சொல்லுது அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து, தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை இழந்து எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு, இவன் கூட்டிட்டு போன அத்தனை பேர் இவனுக்கு விரோதமாய் எழும்பி ஆளாளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு வரைக்கும் போது அந்த தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு இந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். உடனே கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் பிடித்து நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். பிரதர், உங்களுக்கு டாக்டர் வேண்டாம். பிரதர், உங்களுக்கு ஆலோசகர் யாரும் வேண்டாம். பிரதர், யாரும் உங்களை தட்டி கொடுக்க வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவங்க ஒரு வார்த்தையை சொன்னா நான் எழும்ப மாட்டேனா? அவங்க ஒரு வார்த்தையை சொன்னா நான் அப்படி உற்சாகம் ஆயிருவேன்ல? என் கணவனார் ஒரு வார்த்தையை சொன்னா நான் உற்சாகம் ஆயிருவேன்ல? என் மனைவி ஒன்னு என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். ஒரு வார்த்தை சொன்னா நான் எப்படி பஞ்சா பறப்பேன், சிட்டா பறப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எதுக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கவே கூடாது. இந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரவே இல்லை. நீங்க இன்னும் தலைமைத்துவத்துக்கு நேராய் நீங்க போகவே இல்லை. ஒரு கரெக்டான ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய சகலத்தையும் கர்த்தர் அவர்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். அவர்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து ரட்சிப்பு உனக்கு வரும் என்று தாவீது தன்னை பார்த்து பேசுகிறார். ஆமென். தட்டி கொடுங்க பார்க்கலாம். உங்களை பார்த்து இந்த 5வது நாள் தட்டி கொடுங்க. நீ ஏன் கலங்குற? நீ ஏன் பயப்படுற? அவ ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? அவன் ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? எங்க அம்மா ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? எங்க அப்பா ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? பெட்ஷீட்டை படுத்து அப்படியே மூடிட்டு நிறைய பேர் அவர் வந்து பேசட்டும், அவர் சொல்லட்டும், அவர் என்னை எழுப்பி விடட்டும். எதுக்கு? வேண்டாம். அவர் எத்தனை நாள் எழுப்புவார்? அவர் எத்தனை நாள் சொல்லுவார்? அவர் எத்தனை நாள் உற்சாகப்படுத்துவார்? அவர் எத்தனை நாள் உங்க கூட இருக்க முடியும்? உங்களுடைய என்னுடைய ஆத்மாவுக்கு அதிகாரி யார் அப்படின்னா, நான் தான் என்னுடைய ஆத்மாவுக்கு அதிகாரி. கர்த்தர் என் கையிலே தான் என்னை கொடுத்திருக்கிறார். இந்த 100 days ஜெபம் முடிஞ்சதற்கு பிற்பாடு நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க யாரையுமே சார்ந்து வாழக்கூடாது. கர்த்தரை தவிர வேற யாரையும் நீங்க சார்ந்து வாழக்கூடாது. உங்களை பார்த்து நிறைய பேர் பிரமிக்கணும். உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படணும். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும், இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்லை, இவனுக்கு தைரியம் சொல்ல தேவையில்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனையை இவ்வளோ பெரிய தைரியமா ஒன்ன மாதிரி கடக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லைன்னு நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுகிற அளவிற்கு நான் நம்புறேன். இந்த 5வது நாள் நீங்க கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே அந்த பலன், அந்த பலன், அந்த பலன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்போ 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 இயேசப்பா, உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவரே, என் பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படணும், ஆச்சரியப்படணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இல்லை, கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே, எனக்கு நானே கட்டின கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. என்னுடைய பர்மிஷனோட நான் கட்டின கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக.
நான் சொல்றது எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது? நான் எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது? உங்களை குறித்து அப்படியே ரொம்ப மட்டமா, நம்மளை குறித்து உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் மட்டமா நினைக்கட்டும், பரவாயில்ல. யார் வேணாலும் குறைவா நினைக்கட்டும், பரவாயில்ல. ஆனா நம்ம எப்பவுமே ஒன்று நினைக்கணும், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். இந்த உலகத்திலே பெரிய சொத்து இயேசு எனக்கு கிடைச்சிருக்கிறதுனால ஐ ஆம் லக்கி. நான் லக்கியான ஒரு ஆள், நான் சந்தோஷமான ஒரு ஆள். ஹalleluya. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நான் இப்ப ஜெபிக்கிறேன், கைகளை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளுங்க. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல பேசுறாரு, பிரதர் இது நீங்க உங்களுக்கு கட்டின கட்டு, சிஸ்டர் இது நீங்க கட்டுறதற்கு நீங்க ஒப்பு கொடுத்த இந்த கட்டு, நீங்க தான் ஒப்பு கொடுத்தீங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் தான் இதை அனுமதிச்சேன். இந்த பிரச்சனைக்கு வேற யாரும் காரணம் இல்லை, நான் தான் காரணம். இந்த மன போராட்டத்திற்கு நான் யாரும் காரணம் இல்லை, நான் தான் காரணம். நான் என் உடம்பை கெடுத்துட்டேன் ஆண்டவரே, நான் என் சிந்தையை கெடுத்துட்டேன் ஆண்டவரே, நான் என்னை இப்படி ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. நீர் தடுத்து நிறுத்தி கூட நான் கேட்கல, நீர் சொல்லி கூட நான் கேட்கல, நீ எச்சரிச்சு நீங்க கேட்கல. நானே போய் அந்த சிக்கல்ல விழுந்துட்டேன், நானே என்னை கெடுத்துட்டேன். ஆனா இப்போ இந்த 5வது நாள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பெர்மிஷனோட கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் இப்பொழுது உடைவதாக, நான் தெரியாம கட்டின கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. ஹalleluya, ஹalleluya. உங்க வல்லமை கடந்து வரட்டும். எந்த பிள்ளை, எந்த மகன், எந்த மகள் இப்பொழுது அப்படிப்பட்ட கட்டுனாலே கட்டி வைத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய கல்வாரி ரத்தம், உம்முடைய மன்னிக்கிற ரத்தம் இப்ப அவங்களை கழுவும் போது அந்த சத்துருடைய கை எடுக்கப்படுவதாக. எப்படி கிதியோனை கட்டின அந்த கயிறு நெருப்பு பட்டது போல அது அத்து போயிருச்சோ, இப்போ கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. அந்த கட்டுகள் இப்பொழுது நெருப்பு பட்டது போல அந்த அபிஷேகம் இறங்கும் போது ஹalleluya, அது உடைகிறதற்காக நன்றி, உடைகிறதற்காக நன்றி, உடைகிறதற்காக நன்றி. பெரியவர், 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 பெரியவர். ஹalleluya, ஆமென். தேங்க்யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்வார். இனி யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன், இனி யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆமென். நம்புறீர்களா? எத்தனை பேர் நம்புறீர்கள்? ஹalleluya. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு என்றுமே எனக்கு துணையாய் நிற்கிறார். ஹalleluya. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். எல்லாரும் சேர்ந்து முழு பலத்தோடு எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இனி நான் என்ன கெடுக்க போவது இல்லை, இனி நான் என்ன தொலைக்க போவது இல்லை. இனி என்ன கர்த்தர் பார்த்துக்க கூடிய கிருபை ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவா. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவா. பாடும். அவசட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவா. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவா. சொல்லுங்க. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணுமாக, அவர் சாத்தியம் பரிசயம்.
பரிசயம் கேடகம் என் நம்பிக்கையும் அவரே. சொல்லும் அவர் சட்டையின் அடைக்கல புகழ் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் அடைக்கல புகழ் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய் நான் பயப்படவே. கைகளை மேல அவசட்டையின் கீழ் அப்பா அவசட்டையின் அடைக்கல புகழ் சிறகுகளால் மூடுவார். ஹalleluya ஹalleluya. நம்மள கர்த்தர் கொடுத்திருக்கிற சரீரத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற சிந்தையை எல்லாத்தையும் இனி என்னவா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா பத்திரமா. சொல்லுங்க, பத்திரமா. பத்திரமா எதையுமே உள்ள நம்ம அனுமதிக்கவே கூடாது. உடனுக்குடன் அவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும் அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை யாருமே சரி பண்ணுவதற்கு இல்லைனாலும் அவரை என்ன பண்ணிக்கிட்டாருன்னா ரெடி பண்ணிக்கிட்டாரு. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, அவரை ரெடி பண்ணிக்கிட்டாரு. சொல்லுங்க, அவர் ரெடி பண்ணிக்கிட்டாரு. நீங்க உங்களை ரெடி பண்ணிக்கணும். சொல்லுங்க, நீங்க உங்களை ரெடி பண்ணிக்கணும். நல்லா சொல்லுங்க, நீங்க உங்களை ரெடி பண்ணிக்கணும். நீங்க உங்களை ரெடி பண்ணுவீங்களா? எத்தனை பேர் நம்மளை ரெடி பண்ண போறோம்? உங்களை அந்த சக்தியை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். பரிசா கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு, பரிசா தரப்போறாரு. இனி உங்களை பார்க்கிறவங்க அத்தனை பேரும் இனி இவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற அளவிற்கு கர்த்தர் அந்த பலத்தால ஆண்டவர் இடை கட்ட போகிறார்.